கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் ஒருவருக்கும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் அற்புதம் என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் மிராக்கிள், முதலாவது அற்புதம் என்ற தலைப்பில் நம் பாடத்தை படிக்கப் போகிறோம். இதற்காக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, நீர் இந்த உலகத்தில் இருக்கும்போது உம்முடைய முதலாவது அற்புதத்தை கானாவூர் கல்யாணத்தில் நீர் பண்ணீர். இந்த அற்புதத்தின் வழியாக எங்கள் வாழ்க்கையில் நீ கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக எங்களை வழி நடத்துங்க. இவனத்தையும் இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஒரு சமூகத்தினுடைய இதயம் எது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, குடும்பம் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். ஒரு மனிதன் இதயத்தில் எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவன் என்ன செய்கிறான்னா இருக்கிறான் என்பதையும் அறிந்திருக்கிறோம். இதயத்திலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிறது என்பதை பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதயம்தான். அதே மாதிரி ஒரு சமூகத்தினுடைய மைய கருத்தாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம். ஒரு சமூகமும் ஒரு சபையோ ஒரு தேசமோ வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அது குடும்பத்தின் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது. ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபை வெற்றி அடையும். ஒரு தேசம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சமூகம் நல்ல ஒரு ஒழுங்கான சமூகமாக இருக்கும் என்பதை பார்க்குறோம். இதை நன்றாக அறிந்திருக்கிற சத்ருவானவன் அதெல்லாம் குடும்பத்தை என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் தாக்குதல் செய்து குடும்பத்தை என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கிற இடமா இல்லாதபடிக்கு அந்த இடத்த அவன் மாற்றி விடுகிறான் என்பதை பார்க்குறோம். தேவன் கொடுத்த ஒவ்வொரு நல்ல ஈவுகள்லையும் பாவம் கரையை படித்தது போல தேவன் கொடுத்த ஒரு முக்கியமான ஈவாக இருக்கக்கூடிய இந்த திருமண பந்தம் குடும்ப பந்தத்தையும் என்ன செஞ்சிச்சுன்னா பாவம் கரைப்படுத்திடுச்சு. ஆனால் சுவிசேஷமே என்ன செய்ய முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கரையை நீக்க முடியும். ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரையையும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பாவத்தினுடைய அடையாளங்களெல்லாம் நீக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அது சுவிசேஷத்தில் தான் முடியும் என்பது இந்த அற்புதம் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் மீட்டெடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க போன இடத்துலலாம் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு தெருவாக இருந்தாலும் சரி, ஒரு நபருடைய இல்லமாக இருந்தாலும் சரி, ஒரு படகுல இருந்தாலும் சரி, ஒரு ஜப ஆலயத்தில் இருந்தாலும் சரி, கடற்கரை ஓரமோ சரி, இல்லை ஏரிக்கரை ஓரமோ சரி, கல்யாண விருந்தினாலும் சரி, எல்லா இடங்கள்லையும் இருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது அவங்கள மீட்டெடுக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க. அப்படி தான் இந்த இடங்கள்லையும் இந்த கானானூர் கல்யாணத்துலேயும் அந்த செயலை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. கானானூர் கல்யாணத்துக்கு இயேசு கிறிஸ்துவோடைய தாயார் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கல்யாணத்துக்கு போன இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு காரியம் தெரிய வருது. அந்த வீட்டில் திராட்சரசம் கொடுக்கறதுல ஒரு பற்றாக்குறை ஏற்படுது என்று தெரிஞ்சிச்சு. அப்போது இயேசு கிறிஸ்துவோட தாயார் கிறிஸ்துக்கிட்ட இந்த இடத்துல திராட்சரசம் இல்லை என்று சொல்லவும், இயேசு கிறிஸ்து இதற்கான என்னோட வேலை வரல என்று சொல்லவும், அதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவோட தாயார் ஊழியக்காரங்களை பார்த்து இவர் சொல்வதை செய்யுங்க என்று சொன்னதும், 6 கற்சாடிகளை தண்ணீரை நிரப்ப சொன்னதும், எடுத்து கொடுக்க சொன்னதும் ஒரு மிக முக்கியமான ஒரு அற்புதமாக காணப்படுகிறது. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நம்ம என்ன பண்ணுறோம் வாசிக்கிறோம். இந்த திராட்சரசத்தை குடித்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அதுவும் 2ஆவதாக கிடச்சிருக்கிற இந்த திராட்சரசம் அவங்களுக்கு 2ஆவதாக வந்த திராட்சரசம்னு தெரியாது. கடைசியாக வருகிற திராட்சரசம் நல்லா இருக்குது என்று சொல்லி தேவன் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகிமைப்படுத்தினாங்க. இந்த அற்புதத்திலிருந்து நிறைய பாடங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு காத்து கொண்டிருக்கிறாங்க. இல்லம் யோசேப்புக்கும் மேரிக்கும் உறவினர்களாக இருக்கிறாங்க. இந்த இல்லத்து திருமண நிகழ்ச்சிக்கு மேரியும் போய் அவங்களுக்கு உதவும்படியாக அங்கே போயிருக்கிறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் வராங்க. எல்லாரும் அவங்கள பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்துவோட தாயாக இருக்கிற மேரிக்கு ஒரு ஆசை. இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண பிறவி அல்ல, அவர் தெய்வீக பிறவி என்றும் ஒரு சாதாரண மனிதன் இல்லை, அவர் தெய்வன் என்றும் மற்றவங்க எப்போ புரிந்து கொள்வாங்க? ஒருவேளை இந்த இல்ல திருமணத்தில் அவங்க புரிந்து கொள்வாங்களா? இதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமா? இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செஞ்சாங்கன்னா நடக்குமே என்று அவங்க ஏங்கி கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அங்கே மேரிக்கு ஒரு காரியம் தெரியுது. அங்கே என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற விருந்தாளிகளுக்கு கொடுப்பதற்கு திராட்சரசம் போதாதாக போயிற்று. அங்கே
ஒரு குறை ஏற்பட்டுச்சு. அப்போது மேரி சொல்கிறாங்க, தே ஹாவ் நோ வைன், அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொன்னாங்க. இப்படி காரியத்தை இயேசு கிறிஸ்து கேட்பார் என்றால் அவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா உடனே அவங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பதில் சொன்னாங்க, ஸ்திரீயே, என்னோடய வேலை இன்னும் வரலை அப்படி என்று சொன்னாங்க. இதை கேட்ட மேரிக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸாக வந்துருச்சு. நிச்சயமாக ஜீசஸ் ஏதோ செய்ய போகிறாங்க என்று சொல்லி. என் வேலை இன்னும் வரல அப்படின்ற இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்குது. இயேசு கிறிஸ்து யார்? அவர் நித்தியமாக இருக்கிற ஒருவர். அவர் இந்த பூலோகத்துக்கு வருவதற்கு எத்தனையோ நாட்கள் முன்பாக, அதாவது ஆரம்பத்திலே தோற்றத்தில் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை திட்டமிடப்பட்டது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பரலோகத்திலேருந்து அவருக்கு பிதாவினிடத்தில் வருகிற இந்த ஆலோசனையின்படி அவர் வாழ்க்கையை நடந்துறாங்க. ஒவ்வொரு அடியும் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாவோட சித்தத்தின்படி நடந்தது என்று பார்க்குறோம். என்ன ஒரு மகிழ்ச்சியமான ஒரு வாழ்க்கை! இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும்னா நம்ம எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் நம்ம பண்ணியிருப்போம். ஸ்ரீயே, என் வேலை இன்னும் வரல என்று சொல்லும் போது மேரி இதை ஒரு என்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸாக எடுத்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து உதவி செய்ய போகிறார் என்பதை புரிந்து கொண்டு இவர் சொல்லும்படி மற்றவங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சாங்கன்னா இந்த வெறுமையாக இருந்த திராட்சை ஜாடிகளில் தண்ணீரை ஊற்ற சொல்லி அதை எடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க. அது திராட்சை ரசமாக மாறிச்சு என்று பார்க்குறோம். இந்த முதல் அற்புதம் செஞ்சதுக்கான நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மேரி அவர் மேல் வைத்த இந்த நம்பிக்கைக்கு ஒரு ஆதாரமாகவும் தன்னுடைய சீஷர்கள் தன் மேல் இன்னும் அதிக விசுவாசம் பெறும்படியாக இந்த அற்புதம் செஞ்சாங்க. ஒருவேளை மேரிக்கு இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை பற்றியும் இன்னும் அவர் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்துக்கிறாங்கன்றதை முழு புரிந்து கொள்ளுதல் இல்லாத போது கூட அவங்களோட வார்த்தைக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்கன்றதை பார்க்குறோம். நம்ம இந்த அற்புதம் இன்னொரு ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. என்ன பாடம் கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோ மனிதர்கள் கொடுக்கின்ற கிஃப்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது ஒரு புகழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நாட்கள் கடந்து செல்ல அவங்க என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் குறைபாடு உள்ளவர்களாக ஆயிடுவாங்க. அதோடைய தரம் என்ன செய்யணும்னா குறைந்து போகிறதா இருந்துகிட்ருக்கோம். ஆரம்பத்தில் பாடல்களும் மகிழ்ச்சியும் இருக்கிற ஒரு காரியம் முடிவு பெறும்போது முறுமுறுப்புகளும் ஒரு அலட்சியமும் போகிற ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் ஜீசஸ் ஏதாவது ஒரு விஷயம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது எப்போவுமே புதிதாக இருக்கும். எவ்வளோ ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம்! திருமண பந்தத்தில் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் இது ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம். திருமணத்தை தேவன் நடத்தி வைத்திருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது எப்போவுமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூவாக இருக்கும். இதோ புதுமண தம்பதிகளாகவே வாழ்நாள் முழுக்க இருக்க முடியும் என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு அடையாளமாக தேவன் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா இந்த கல்யாண வீட்டில் இந்த அற்புதத்தை செஞ்சுருக்கிறாங்க. இந்த அற்புதம் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கைக்கு ஒரு சாட்சி பகிர்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு அடையாளமாக ஒரு சிம்பாலிக் மீனிங் தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த கல்யாண வீட்டில் இயேசு கிறிஸ்து செஞ்ச இந்த அற்புதமானது, இந்த தண்ணீரானது அவர் பெறப்போகிற மரணமான ஞானஸ்தானத்துக்கு ஒப்பாகவும் அவர் இந்த திராட்சரசமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தின் பாவத்தை கழுவதற்காக அவர் சிந்தனை இரத்தமாகவும் அடையாளமாக இருந்துகிட்ருக்குது. இதோ இந்த திராட்சரசம் இன்னொரு காரியத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இதோ வெறுமையாக இருக்கிற அந்த தண்ணீரை மொண்டு கொடுக்கும் போது தான் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி கொடுக்கும் போது தான் அந்த தண்ணீர் என்ன ஆயிடுச்சு, திராட்சரசமாக மாறிச்சு. அப்படியே இயேசு கிறிஸ்துவை அடையாளம் இருக்கக்கூடிய பல வகையான பழைய ஏற்பாடு சடங்காச்சாரர்களும் மனிதனுடைய கரத்தில் இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா அது அர்த்தமற்ற சடங்காச்சாரமாகவும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நம்பி செய்வார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்து இடத்தில் வழி நடத்துகிற சடங்காச்சாரமாகவும் இருக்குது என்பதை அடையாளம் காட்டும்படியாக இந்த அற்புதம் இருந்தது என்று பார்க்குறோம். தேவன் அன்பானவர் அப்படின்ற ஒரு காரியம் அவர் படைத்த அனைத்து காரியங்களிலும் இருக்கிறது. ஒரு மலர் மொட்டிலேருந்து மலராகும் போதும், ஒரு புல் முளைக்கும் போதும், வானத்தில் பாடிக்கொண்டிருக்கின்ற பறவை கூட்டங்களிலும், உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய மரமானும் சரி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் தேவன் அன்பானவர் என்று காட்டி கொண்டிருக்குது. பிதா எவ்வளோ தூரம் இவங்க மேலெல்லாம் இந்த காரியங்கள் மேலெல்லாம் கரிசனையாக இருக்கிறார், எவ்வளோ தூரம் இவெல்லாம் கேர் பண்ணுறார் என்பதை காட்டுகிறதா இருக்குது. இப்படி தேவோட அன்பை பல விஷயங்கள் பறைசாட்டி கொண்டிருந்தாலும், இந்த மனிதனிடத்தில் தேவோட அன்பை இயற்கையின் வழியாக பேசி கொண்டிருந்தாலும் மனிதனுக்கு புரியும்படியாக இந்த உலக பந்தங்கள் வழியாகவும் உறவுகள் வழியாகவும் தேவோட அன்பை தேவன் வெளிக்காட்டுகிறாங்க.
அப்படி தான் வேத வசனம் சொல்கிறது. தாய் தன் பாலகனை மறப்பாங்களா? மறந்தாலும் நான் உனக்கு மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது தாய் தன் பாலகனை மறப்பாங்களா? தாயின் அன்பு மிக சிறந்தது என்று பார்க்குறோம். ஆனால் தேவன் சொல்கிறாங்க, தாய் மறந்தாலும் அவனை மறக்கிறதில்ல, தாயோட அன்பை காட்டிலையும் பெருசு என்று சொல்கிறாங்க. தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீங்களா, பாம்பை கொடுப்பீங்களா? தீமை செய்கிற நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரலோகத்துக்கிற பிதா அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல காரியங்களை கொடுப்பாங்கள் அல்லவா அப்படின்று சொல்லி இந்த தகப்பன் தாய் உறவு வழியாக பேசுகிறாங்க. ஒரு நண்பன் உண்டு, ரொம்ப நெருங்கிய நண்பன், இதோ சகோதரன் காட்டிய நெருங்கிய நண்பன். யார் அந்த நண்பன்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல. இதை காட்டிலும் பெரிய அன்பு இருக்க முடியாது. தன்னுடைய நண்பனுக்காக தன் நண்பன் உயிர் கொடுப்பது. யார் நமக்காக உயிர் கொடுத்தது? இயேசு கிறிஸ்து. ஒரு நண்பன் என்ற உறவு வழியாக அவரோட அன்பை என்ன செய்கிறாரு? வெளிக்காட்டுகிறார். இதோ ஒரு தூரத்து உறவுக்காரராக இருந்து நம்மளை மீட்டு எடுக்கிற ஒரு ரெடிமேடாக என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்பராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அது வழியாக அன்பை காட்டுகிறார். இப்படி உலக பந்தங்கள் வழியாக, சகோதரர்கள் வழியாக, நண்பர்கள் வழியாக, தாய் வழியாக, தகப்பன் வழியாக, தூரத்து உறவுக்காரங்கள் வழியாக இருக்கக்கூடிய பந்தங்கள் வழியாக அவருடைய அன்பு இதெல்லாம் தாண்டி மேலானது என்று காட்டிக் கொண்டிருந்தாலும், ஐசையா 62:5 வசனம் சொல்கிறது, as the bridegroom rejoices over the bride, so the Lord rejoices over you. மணவாளன் மணமகளோடு இசைந்து இருப்பது போல தேவனும் உண்மையில் இசைந்திருப்பார் என்று சொல்கிற இந்த அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது. இதோ இந்த பந்தங்கள் எல்லாம் தேவனோட அன்பை வெளிக்காட்டினாலும் கூட அதிகபட்சமாக ஒரு கணவன் மனைவி இசைந்து இருப்பதை காட்டியும் மேலான ஒரு காரியம் என்பது தேவனோட அன்பு என்பதை அது காட்டுகிறது என்றது பார்க்குறோம். ஆதாம் ஏவாளை படைத்து முதல் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தன்னுடைய முதல் அற்புதத்தை ஒரு கல்யாண வீட்டில் செஞ்சு இந்த திருமண பந்தத்தை இயேசு கிறிஸ்து தான் உண்டு பண்ணார் என்பதும் அது நித்தியமாக இருக்க போகிறது இந்த பூலோகத்தில் இருக்கிற மட்டும் என்பதுக்கு அடையாளமாக அதை செய்து வைத்திருக்கிறாங்க. இந்த பரிசுத்த விவாகம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்பதை இந்த அற்புதம் மூலியமாக அவர் சொல்கிறவங்களாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த வாழ்ந்த காலகட்டத்தில் அநேகர் திருமண பந்தத்தை தவறாக புரிந்துக்கிட்டாங்க. அங்கே சென்டிமெண்ட்ஸ் வந்துச்சு, வீக் சென்டிமெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாதபடிக்கு அந்த இடத்துல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மனது கடினமாகிற நிமித்தமாக அங்கே என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சாதாரண காரியத்துக்கெல்லாம் விவாகரத்து கொடுக்கும்படியாக இருந்துச்சு. திருமணம் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு என்பதை சரியாக புரிந்து கொள்ளாதபடிக்கு இந்த திருமணமே என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அவமான சின்னமாக என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை அவ்வளோ கசப்பாக மாறிப்போச்சு. இதெல்லாம் மாற்றி அமைப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தாங்க. அதனாலேயே தான் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் அற்புதத்தை கல்யாண வீட்டில் அவங்க செஞ்சாங்க என்று பார்க்குறோம். தவறான புரிந்து கொள்தல் அது என்ன செய்யணும்னா திருத்த வேண்டும் என்பதும், திருமணம் என்பது எவ்வளோ முக்கியம் என்பதும், அதோட பரிசுத்தத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும், இது ஒரு பரிசுத்த விவாகம் என்பதை மனிதர்கள் மீண்டும் நினைவு கூற வேண்டும் என்று முதலாவது அற்புதத்தை கல்யாண வீட்டில் அவங்க செஞ்சாங்க. தெய்வீக கோட்பாடுகளை திருமண பந்தத்தில் கடைபிடிப்போம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா திருமணமானது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது மனிதனுடைய பாதுகாப்புக்காகவும் மனிதனுடைய மகிழ்ச்சிக்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். மனிதனுடைய உடல் மனம் ஆவியுடைய தேவைகளுக்காகவும் இன்னும் மனிதனுடைய அறிவு வளர்ச்சி அடைவதற்காகவும் திருமண பந்தம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் சத்ருவானவன் என்ன செய்கிறான்னா திருமண பந்தத்தை அவன் என்ன செய்கிறான்னா தாக்குதல் செய்கிறான். முதல் திருமணத்தை ஆதாம் ஏவாளுடைய திருமணத்தை ஏதேன் தோட்டத்தில் தாக்குதல் செய்தான். இந்த உலகத்தில் நடக்க போகிற கடைசி திருமணத்தையும் அவன் தாக்குதல் செய்ய தான் போகிறான். இந்த திருமணத்தை என்ன செஞ்சிட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்தி பல வகையில் என்ன செஞ்சான்னா அசுத்தமான காரியங்களாக மாற்றிட்டான். அன்நேச்சுரல் மேரேஜஸ் இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப பிரபலமாக போய்கொண்டிருக்கிறது பார்க்குறோம். வேறு வேறு மதங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் திருமணத்தை பண்ணுவதையும் பார்க்குறோம். கிறிஸ்துக்கும் பாகாலுக்கும் என்ன சம்மந்தம், நீதிக்கும் அநீதிக்கும் என்ன சம்மந்தம், வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் என்ன சம்மந்தம், டச் நாட் ஹேண்டில் நாட் தொடாதே என்று சொன்ன காரியத்தை சாத்தான் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லகுவாக மீறும்படியாக வச்சுட்டான் என்று பார்க்குறோம். நம்ம பரிசுத்த விவாகம் இது ஹோலியாக இல்லாதபடிக்கு அன்ஹோலியாக என்ன ஆயிடுச்சு மாறிடுச்சு என்று பார்க்குறோம். தடை செய்யப்பட்ட திருமணங்கள் இருக்கிறது. இப்படி பல வகையான சத்துருடைய விதைகள்னால என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் திருமணத்தை தவறாக புரிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு திருமண பந்தத்தை என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி திருமண பந்தம் இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாதபடிக்கு அது மாற்றி அமைக்கப்பட்டுச்சு என்று பார்க்குறோம்.
ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து ஆணும் பெண்ணும் சரிசமமாக படைத்தார் என்று தேவன் காட்டும்போது, இன்றைக்கி உலகம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணையை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரிசமமாக நடத்தாதபடிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியாக, ஒரு பயன்படுத்துகிற ஒரு பொருளாக என்ன செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூழ்நிலை மாறி போயிடுச்சு என்று பார்க்குறோம். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கும் போது, இதோ மல்டிபிள் லைஃப் பார்ட்னர் வச்சுக்கிறது தப்பு கிடையாது என்ற ஒரு சூழ்நிலையை சாத்தான் என்ன செஞ்சேன்னா உருவாக்கிட்டான். இதோ தேவன் இணைத்தது மனிதனால் பிரிக்க வேண்டாம் என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டு இருக்கும் போது, டிவோர்ஸ், விவாகரத்துன்றது ஒரு எளிமையான வழி என்று என்ன செஞ்சிட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்ரு கொண்டாந்துட்டான்னு சொல்லி பார்க்குறோம். இது ஒரு உடன்படிக்கை, ஆணும் பெண்ணும் தேவனும் சேர்ந்து ஏற்படுத்துகிற ஒரு உடன்படிக்கை, ஒரு திருமண பந்தம் என்ற ஒரு காரியத்தை மாற்றி இது வந்து வெறும் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் தான், அக்ரிமெண்ட் ஒத்து வரலனா பிரிஞ்சுக்கலாம் என்று சொல்லி சாத்தான் கொண்டு வந்துட்டான். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, மேரேஜ் இஸ் ஆனரபிள் இன் ஆல், திருமணம் எல்லாவற்றிலும் கனம் உள்ளது என்று சொல்கிறத நம்ம மறந்துவிட வேண்டாம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று தேவன் என்ன செஞ்சார்னா கண்டு கொண்டு இந்த மனிதனுக்கு என்ன செய்தார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற துணையை வந்து கொடுத்தாங்க என்று பார்க்குறோம். பிரசங்கி 4:9 பேசுகிறோம், இருவர் ஒருவரை காட்டிலும் நல்ல பலனை அளிப்பார்கள் என்று பார்க்குறோம். 2 are better than 1 என்று சொல்லி, இதோ இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது 2 பேராக என்ன செஞ்சாங்கன்னா அனுப்புனாங்க என்று சொல்லி பார்க்குறோம். 2 பேர் எப்போவுமே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதை தேவன் உணர்ந்தவராக தான் ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்தார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு ஏற்ற துணையாக ஏவாள் என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க. உபாகமம் 32:30 வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது, ஒருவன் 1000 பேரும் இருவர் 16 பேரும் துரத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. 2 பேரும் செஞ்சாங்கன்னா அது பல மடங்கு என்ன செய்ய சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து பலனை கொடுக்கும் என்று பார்க்குறோம். இப்படியே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இவங்க என்ன செஞ்சு பார்த்தீங்கன்னா தங்களுடைய சுய லாபத்துக்காக மட்டும் இயங்காதபடிக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவாங்க என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இதனால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் கோடானவைகள் என்பதை நம்ம மறந்துவிட வேண்டாம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு என்ன குறை இருந்தது? அங்கே தூதர்கள் வந்து பேசுகிறாங்க, இயேசு கிறிஸ்து வந்து பேசுகிறாங்க. ஆனால் ஆதாமுக்கு தூதர்கள் பேசுவது கூட அவனுக்கு திருப்தி அளிக்கவில்லை. தனக்கு சரி சமமாக ஒரு நபர் இருக்கும் போது தான் தான் அன்பு காட்டவும், அவங்க தன் மேலே அன்பு காட்டவும் அதுவே அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது தேவன் உணர்ந்தனால தான் ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்தாங்க. ஏஞ்சல் கூட திருப்தி அளிக்கக்கூடாத ஒரு காரியத்தை யார் வழியாக கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வழியாக கொடுத்தாங்க. ஆனால் சத்ருவானவன் இதை மாற்றி அமைச்சதுனால தான் என்னாச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாழ்க்கை துணை ரொம்ப பிரச்சனை பண்ணுற நபர்களாக மற்றவங்களால் பார்க்கும்படியாக அப்படி திருமண பந்தத்தை சாத்தா மாற்றிட்டான் என்றதை பார்க்குறோம். நம்ம இந்த திருமண பந்தமானது தேவநாம மகிமைக்காகவும் மனிதனுக்கு நன்மைக்காகவும் கொடுக்கப்பட்டுச்சு என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. நீதிமொழிகள் 27:17 சொல்லுகிறது, இரும்பு இரும்பை கருக்கிடும், அப்படியே தன் சிநேகிதன் முகத்தை தன் சிநேகிதன் கருக்கிடுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இரும்பு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இரும்பை கருக்கிடுகிறது, கூர்மையாக ஆக்கிறது. அப்படியே தன்னுடைய சிநேகிதன் முகத்தை தன் சிநேகிதன் என்ன செய்கிறான்னா கூர்மையாக்குறான்னு பார்க்குறான். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது தேவனுடைய கரத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருவர் குறைய தேவன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா அழகாக அது என்ன செய்கிறான்னா போகத்தக்கதாக, அது ஷார்ப்பாகிறதுக்காக, புரோஜனமுள்ள கருவியாக்குவதற்காக திருமண உறவை அவர் பயன்படுத்துகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். யோவானும் பேதுருவையும் தேவன் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோவானுக்கு ஒரு சாந்த குணம், அமைதியாக இருக்கிற ஒரு காரியம், பேதுருக்கு துருன்னு இருக்கிற ஒரு காரியம். பேதுரை மட்டும் விட்டுருந்தாருன்னா நிறைய பிரச்சனையில் மாட்டியிருப்பார், யோவானை மட்டும் விட்டுருப்பார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அநேக காரியத்தை செஞ்சுருக்க மாட்டார். இவங்க 2 பேரையும் ஒன்றா இணைச்சதுனால என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட குறைய இன்னொருத்தவங்களுடைய இருக்கக்கூடிய நிறை என்ன பண்ணிச்சுன்னா அது மறைச்சிச்சு என்று பார்க்குறோம். இப்படியே குடும்ப பந்தத்திலும் ஒரு கணவனோட குறைய மனைவியுடைய நிறை நிரப்புறதுக்கும் மனைவியோட குறைய கணவனுடைய நிறை என்ன செய்யுதுன்னா நிரப்புவதற்கும் தேவன் வந்து திருமண பந்தத்தை திட்டம் வச்சிருக்கிறாங்க என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குடும்பமானது பரலோகத்தின் குடும்பத்தை பிரதிபலிக்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறது என்பதை நம்ம உணர வேண்டும். அங்கே எப்படி பிதா குமாரன் பரிசு ஆவியானவர் ஒன்றாக இருக்கிறார்களோ அது மட்டும் இல்லாதபடிக்கு கோடி தூதர்கள் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே நோக்கத்துக்காக செயல்படுகிறாங்களோ இங்கேயும் கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்காக பரலோகத்தினுடைய குடும்பத்தை இங்கே ஒரு குட்டி பரலோகமாக காட்டபடியாக தேவன் என்ன செஞ்சார்னா குடும்பத்தை நியமிச்சிருக்கிறாங்க என்று பார்க்குறோம். இதெல்லாம் மீண்டும் நினைவு கூறுவதற்காக தான் அவருடைய முதல் அற்புதத்தை, உலகத்தினுடைய மொத்த கவனத்தையும் அந்த முதல் அற்புத வழியாக தேவன்
தான் பக்கம் திசை திருப்பினாங்க. அன்றைக்கி இயேசு கிறிஸ்து ஒரு எளிமையான ஒரு நபராக இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீட்டில் ஒரு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுறாங்கன்ற ஒரு செய்தி, அந்த கல்யாணத்தை பற்றியான பேச்சு அன்றைக்கி இருந்த உலகம் முழுவதும் போச்சு. திருமணத்தை பற்றி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஏன் குடும்ப திருமணத்துக்கும் வரணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணது போல தான் இன்றைக்கும் தேவன் இந்த திருமணத்தில் செய்த முதல் அற்புதத்து மூலியமாக இன்றைக்கி பூமிலோகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அற்புதம் செய்வதற்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்பதை நமக்கு விளக்கி கூடுது இந்த அற்புதம். அங்கே இருந்த கெஸ்டெல்லாம் கேட்டாங்க, எப்படி இந்த திராட்சை ரசம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது ஒரு மிராக்கல் திராட்சை ரசம் அல்லவா? இது மனிதனுடைய கையினால் வந்த திராட்சை ரசம் அல்ல. இது எங்கேருந்து வந்த திராட்சை ரசம்? பரலோகத்திலேருந்து வந்த திராட்சை ரசம். பரலோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து இடத்துலேருந்து வந்த திராட்சை ரசம். இந்த திராட்சை ரசத்தை நமக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட சுவையான அனுபவத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஜீசஸ் இந்த மினிஸ்ட்ரியை எங்கே ஆரம்பிச்சிருக்கலாம்? ஜபா ஆலயத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம், எருசலேம் ஆலயத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல்வந்தன் வீட்டில் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட வல்லமையை, இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்துக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்க என்பதை காட்டுவதற்கு ஒரு எளிமையான ஒரு குடும்ப திருமண பந்தத்தில் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறான்னு பார்க்குறோம். மனிதனுக்கு அங்கே குறைபாடு இருக்குது. அந்த குறைபாடு என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைவாக்கும்படியாக, அந்த நிறைவானது எப்படி ஆயிடுச்சுன்னா முன்னாடி காட்டிலும் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அவங்களுடைய அந்த குறைபாடு, அந்த அவமானம்லாம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பறந்து போய் அவங்க மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கிறாங்க. இப்படியே தேவன் அந்த ஊழியத்தை ஆரம்பித்து என்ன செய்கிறாருன்னா பெரிய நன்மையை என்ன செய்கிறாருன்னா மக்களுக்கு காட்டுகிறாங்களா இருக்கிறாங்க. ஒருவேளை இதை மாதிரி என் வாழ்க்கையிலையும் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துக்கு இந்த கல்யாண வீட்டுக்கு வரும்படியாக அழைப்புதல் கொடுக்கப்பட்டுச்சு. உங்கள் வீட்டுக்கும் ஜீசஸ் வரணும்னு சொல்லி நீங்கள் அழைப்புதல் கொடுப்பீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளையும் நிவர்த்தி ஆப்பதற்கு ஜீசஸ் வராங்கன்று மெய்யாகவே இந்த சம்பவம் நமக்கு சாட்சி பகிறது. திருமணம் ஆகாத நபர்களாக இருப்பீங்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் கல்யாணத்துக்கு யார் வராங்களோ வரலையோ ஜீசஸ் வரணும். ஏன்னா எல்லா கல்யாணத்துலேயும் ஒரு குறை இருக்கும். அந்த குறையை மாற்றுவதற்கு ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் வல்லமை இருக்குது. அது யார்? அது ஜீசஸ். ஒருவேளை என் கல்யாணம் மோசமான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபிகாயில் ஒரு முட்டாள்கிட்ட கல்யாணத்தில் மாட்டிக்கிட்டது போல இருக்கும் என்றால் மணவாளனாகிய தாவீது மீட்டு எடுத்தது போல இயேசு கிறிஸ்து மீட்டு எடுப்பார் என்று நம்ம மறந்துவிடக்கூடாது. வேதத்தின் வழியாக வழிநடத்தல் வேணுமா? ஜபத்தின் வழியாக ஒரு வழிநடத்தல் வேணுமா? அதுக்கு முதல் உரிமை கொடுக்க வேண்டிய இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமண பந்தத்துக்காக. அதனால் திருமணம் ஆனவர்களும் சரி, திருமணம் ஆக போகிறவங்களும் சரி, வேதத்திலிருந்தும் ஜபத்திலிருந்தும் வழிநடத்தலை தேடுவீங்க. அப்படி இருக்கும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கையும் இந்த திராட்சரஸ் போல நல்ல சுவையாக எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்பது நிச்சயம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம கடவுள் கொடுப்பதற்கு ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையை வெறுமையான வாழ்க்கையை மதுரமான திராட்சரசமாக மாற்றும்படியாக பாத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும்படி தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.